கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். பிஃபோர் என்டரிங் இன்டு அவர் ப்ராஜெக்ட், நம்ம சேனலில் எல்லாமே ப்ராஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம இன்னைக்குள்ள ப்ராஜெக்ட்குள்ளே என்டர் ஆகலாம். இன்னைக்குள்ள ப்ராஜெக்ட் வந்து மோஸ்ட்லி நான் யாருக்காக ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் தென் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் இந்த ப்ராஜெக்ட்டோட டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது ரிலேட்டடாக நம்ம வந்து கண்டென்ட் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த சீரீஸில் இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இதோட அப்ஸ்ட்ராக்ட் என்ன, எக்ஸிஸ்டிங் ப்ரொபோஸ்ட் எல்லா ஃப்ளோ சார்ட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ வாங்க இப்போ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் வந்து பார்க்கலாம். நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரீம் விஷுவலைசர் வெப் பேஜ்டு ஆப் தான். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ட்ரீம்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸை வந்து இது வந்து ஒரு அனிமேட்டட் விஷுவல் ஆர்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இது எந்த டெக்னிக்ஸ் மூலியமாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்எல்பி டெக்னிக் மூலியமாக தான் இது நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. என்எல்பினா ஒன்றும் இல்லை, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இதான் வந்து என்எல்பி. ஸோ இந்த டெக்னிக் மூலியமாக தான் நம்மளோட ட்ரீம் விஷுவலைசர் ஆப் வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் தென் இது வந்து எமோஷன், டோன்ஸ் அண்ட் தென் சிம்பிள்ஸ், தீம்ஸ் இதே மாதிரி எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான். நீங்கள் என்ன ரிட்டன் டெக்ஸ்ட் வந்து குடுக்குறீங்களோ, அதுக்கேத்தாப்ல அது வந்து ஒரு அனிமேட்டட் ஆர்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி குடுக்கும். ஸோ, நம்ம நார்மலா வந்து ட்ரீம்ஸ பொறுத்தளவுக்குலாம் வேற யார்ட்டயாவது சொல்லியிருப்போம் கரெக்ட்டா? ஸோ, இதுவே வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து என்ன நடக்குதுன்னா, நீங்க என்னதான் நீங்க ஆர்ட்ல நீங்க வந்து ரிட்டன்ல குடுத்திருந்தாலும், அது உங்களுக்கு ஆர்ட்டா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஸோ, ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட் வந்து இதுதான். அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்னு பார்த்தீங்க அப்டின்னா, முன்னாடி வந்து நம்ம நார்மலா வேற யார்கிட்டயாவது சொல்லி, இல்லன்னா மேனுவலா ரிட்டர்ன் பண்ணி தான் நம்ம வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம வெப் பேஸ்டு டூல் எதுவுமே இருக்காது. அண்ட் தென் இன்னொன்னுமே வந்து இப்போ நம்ம ட்ரீம்ல பார்க்குறது ட்ரீமாவே போகிற மாதிரி கூட இருக்கலாம் கரெக்ட்டா? ஸோ பட் இப்படி நம்ம பண்றது மூலியமா இது நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். அண்ட் தென் எக்ஸிஸ்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து எந்த சிம்பிள்ஸ் அதே மாதிரி எல்லாமே வந்து ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். எந்த ஏஐ டூல்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். அண்ட் தென் ப்ரொபோஸ்டு சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்எல்பி இன்ஜின் டெக்னிக் மூலியமா யூஸ் பண்ணுறதுனால, நம்ம புதுசா ஒரு லாங்குவேஜும் கத்துக்கலாம். அண்ட் தென் இதில வந்து நம்மளோட ட்ரீம்ஸ வந்து நம்மளோட ஆர்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ, நம்ம ட்ரீம்ஸ் வந்து நார்மலா நம்ம திங்க் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது விஷுவலா பார்க்கும்போது, இன்னுமே வந்து என்ஹான்ஸ்டா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ, இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி வெப் பிளாட்ஃபார்ம் தான். அண்ட் தென் இந்த வெப்சைட் வந்து நான் எப்படி டெவலப் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, யூசிங் பைத்தான் அண்ட் என்எல்பி டெக்னிக் மூலியமா தான் நான் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். இதான் வந்து இதோட ப்ரொபோஸ்டு சிஸ்டம். அண்ட் தென் கம்மிங் டு த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு யூசர் இன்புட் வந்து குடுக்கணும். இன்புட் குடுத்ததுக்கு அப்புறவு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்எல்பி வந்து அனலைசிஸ் ஆகி, அந்த டெக்னிக் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து கீவேர்ட்ஸ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். தட் மீன்ஸ் இப்போ நம்ம வந்து ஏதாவது சேடா இருக்கிற கீவேர்ட்ஸ் குடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு ஏத்தாப்புல அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். அது மூலியமா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, தீம்ஸ் வந்து ஜெனரேட் ஆகி, அண்ட் தென் உங்களுக்கு வந்து ட்ரீம் விஷுவலைசர் மூலியமா உங்களுக்கு கலர்ஸ் ஆட் ஆகி, ஷேப் அண்ட் அனிமேஷன் இது எல்லாமே மேப் ஆகி, ஸ்டைல் எல்லாமே வந்து கன்வெர்ட் ஆகி, இது 3மே இன்க்ளூட் ஆகி தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து எடுத்துட்டு வந்து குடுக்குது. ஸோ, இந்த 3த்தையும் இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு கடைசியா ஒரு ஆர்ட் மாதிரி ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ, இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டோட ஓவரால் ஃப்ளோ சார்ட். ஸோ, நம்ம இப்போ வந்து ப்ராஜெக்ட்டோட டெமோக்குள்ள என்டர் ஆகலாம். ப்ராஜெக்ட்டோட டெமோ பார்த்தீங்க அப்படின்னா, இதான் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டோட இன்டர்ஃபேஸ். இது வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான். ஜஸ்ட் நீங்க வந்து உங்களோட ட்ரீம்ஸ இங்க டிஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா, இதில வந்து விஷுவலைஸ் ட்ரீம்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த தீம் வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு கன்டென்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ, நான் இந்த கன்டென்ட் இப்போ குடுத்துட்டு விஷுவலைஸ் ட்ரீம் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த கன்டென்ட்டுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி எடுத்துட்டு வரும். இப்போ சப்போஸ் நான் வந்து ஹேப்பியா இருக்கிற கன்டென்ட் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அதுக்கு ரிலேட்டடா எனக்கு ஆர்ட் வந்து விஷுவலைஸ் பண்ணி குடுக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் சேஞ்சஸ் நடக்குது. அதாவது ஹேப்பியா இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூ கலர்ல வித் இது எல்லாமே நம்மளுக்கு கீவேர்ட்ஸ் மூலியமா தான் ஜெனரேட் பண்ணி எடுத்துட்டு வருது. ஜெனரேட் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து குடுக்குது. ஓகே.
இதே மாதிரி நம்மளுக்கு நம்ம என்ன கன்டென்ட் குடுக்குறோமோ, அதுக்கு ஏத்தாப்புல நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணி குடுக்கும். இதிலேயே பார்த்தீங்க அப்டின்னா, இங்க வந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வருது. அதாவது டாமினன்ட் எமோஷன் என்னன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன டெக்ஸ்ட் குடுக்குறீங்களோ, அதுல எமோஷன்ஸ்ல எது டாமினன்ட்டா இருக்குதுன்னு பார்க்கும். அதாவது ஆங்கரா இருக்கிறதா, ஹேப்பியா இருக்கிறதா, இது மூலியமா ஃபெட்ச் பண்ணி, அது வந்து டாமினன்ட் எமோஷன் என்னன்னு கண்டுபிடிச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கீ எலிமெண்ட்ஸ் வந்து குடுத்துருக்கோம். ஸோ அந்த கீ எலிமெண்ட்ஸ்ல எது வந்து மேட்ச் ஆகுதோ, அது மூலியமா தீம்ஸ் ஜெனரேட் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த அவுட்புட் வந்து எடுத்துட்டு வந்து குடுக்குது. ஸோ இது வந்து காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் வைஸ் பண்ணும்போது, இது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் தென் இதுலயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேவ் ஆர்ட்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ சப்போஸ் இந்த ஆர்ட் சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் ரீஜெனரேட்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எனி அதர் வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அது கூட நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் டெமோ ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, இதான் வந்து என்னோட கிட்டப் ரெபாசிட்டரி. ஸோ இதில போயிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட சோர்ஸ் கோட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அட் லாஸ்ட் வந்து எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. தேங்க் யூ.